உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूं कि जो विषय मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அதிஷி. டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். டெல்லியின் புதிய முதல்வராக நிதி அமைச்சராக ஏற்கனவே பதவி வகித்து வந்த அதிஷி மர்லேனா தற்போது பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் இந்த பதவி ஏற்பு விழா நடைபெற்று வருகின்றது. துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா அவருக்கு ரகசிய காப்பு பிரமாணமும் அதே போல பதவி பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் டெல்லியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலரும் இந்த பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக டெல்லியினுடைய முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு சென்ற அதிஷி அவரோடு சேர்ந்து குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய புதிய அமைச்சர்களோடும் அவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதிஷி பதவியேற்றதை தொடர்ந்து அவரது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய 5 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குறிப்பாக ஏற்கனவே இருந்த 4 அமைச்சர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு புதிதாக வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த சௌரவ் பரத்வாஜ், அதே போல கைலாஷ் கெலாட், கோபால் ராய், இம்ரான் உசேன் ஆகியோருக்கு மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல சுல்தான்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மஜ்ரா முகேஷ் அலாவத் என்பவருக்கு கூடுதலாக 5வது அமைச்சரவையில் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் டெல்லியின் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனையோடு கூடிய ஜாமீன் வழங்கியது. அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருந்தாலும் அவர் முதல்வர் அலுவலகத்திற்கு செல்லவோ கோப்புகளில் கையெழுத்திடவோ முடியாது. இத்தகைய சூழலில் மக்கள் தமக்கு மீண்டும் நேர்மையானவர் என சான்றளித்தால் மட்டுமே தான் மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் என தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் புதிய முதல்வராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அதிஷி டெல்லியினுடைய 3வது பெண் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த சுஷ்மா சுவராஜ், அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷீலா தீக்ஷித் ஆகியோர் டெல்லியினுடைய பெண் முதல்வர்களாக பதவி வகித்துள்ளனர். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லி ஒரு புதிய பெண் முதல்வரை காண்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலிலே கிரிக்கெட் வீரரை எதிர்த்து போட்டியிட்டார் அதிஷி. ஆனால் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலிலே கால்காஜி தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். அதற்கு முன்பு துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவினுடைய ஆலோசகராக அதிஷி இருந்தார். ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆரம்ப காலம் முதலே தன்னுடைய உழைப்பை வழங்கிய ஒரு நபராகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நம்பிக்கையை பெற்ற நபராகவும் அதிஷி விளங்கியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.